முருகரை வழிபடுறதுக்கே ஒரு குடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. என் லைஃப்ல இப்ப ரீசெண்டா தான் நான் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என் ரிலேஷன் ஒருத்தவங்களது மேரேஜ் வள்ளிமலையில. ஸோ இவ்வளவு தூரம் வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போலன்னா எப்படின்னு வள்ளிமலை முருகர் கோயிலுக்கு போலான்னு நானும் கிளம்பிட்டேன். கீழே இருக்க முருகர் கோவிலுக்கு போலான்னு போகும்போதே டைம் 5:15 ஆயிடுச்சு. உள்ள போய் சாமியை நல்லா வழிபட்டுட்டு வெளியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:25 to 5:30 இருக்கும். கோவில் அடிவாரத்திலேயே நிறைய பக்தர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், மேல இருக்க கோவில் எவ்வளவு நேரம் திறந்திருக்கும்ட்டு. மலை மேல போறதுக்கு 450 ஸ்டெப்ஸ் இருக்கு, 6 மணி வரைக்கும் தான் கோவில் திறந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. 20 to 30 மினிட்ஸ் ஆகும் ஏறதுக்கு. உனக்கு குடுப்பன இருந்தா நீ போய் முருகனை பாத்துருவன்ற மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க. டிராவல் பண்றோன்றனால நான் மதியானம் சாப்பிடவே இல்லை. சரி கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு டீ குடிச்சிக்கலாம் நானும் பொறுமையா இருந்தேன். பட் இந்த அக்கா இப்படி சொல்லிட்டாங்க. ஒரு எனர்ஜியுமே இல்லாம நான் முருகான்னு மட்டும் தான் சொல்லிட்டு மலை மேல ஏறிட்டு இருந்தேன். உடம்புல அவ்வளவா எனர்ஜியே இல்லாம ஷார்ட் டியூரேஷன்ல எப்படி இந்த 450 படிக்கட்டு ஏறினேன்னு எனக்கே தெரியல. கோவிலுக்குள்ள போய் முருகரை பார்த்த உடனே என்னையே அறியாம என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு. உன்னை பார்க்க குடுப்பனை கொடுத்ததுக்கு நன்றிப்பான்னு நானும் சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டேன்.